மாறன் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். திருப்பியும் மாறன், கண்மணி, வீரா எல்லாரும் வந்து திட்டம் போட்டு விஜய வந்து கவுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க. நம்ப ராகவன பார்க்கலான்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராகவனுக்கு இப்படி வரும்னு நாங்க நெனச்சு கூட பார்க்கலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, விஜய் எதார்த்தமா வந்து வராங்க. நம்ப எடுத்தோம் கவுத்தோம்னு வந்து எதையும் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் நம்ப சமையல் வந்து சமைச்சுட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு, சமையல் எல்லாருக்கும் வந்து தடபுடலா வந்து சமைக்கிறாங்க. சமைச்சுட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்க்குறாங்க, இவன் இன்னமும் இருக்கானா? எப்படி தப்பிச்சான்? 2 பேருக்கு சேர்த்து தானே திட்டம் போட்டோம். இப்படியெல்லாம் நடக்கும்னு நம்ம நெனச்சு கூட பார்க்கலையே! சரி எல்லா பழியும் தூக்கி கண்மணி மேல போட்டுறலாமா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வேணாம், வேணாம். ஏற்கனவே வள்ளி வந்து நம்ம மேல கோவத்துல இருக்காங்க எல்லாரும். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்போம். கேட்டதுக்கப்புறம் நம்ம திட்டத்த வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, வீராவும் மாறனும் அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க. வந்ததுனால தான் இப்ப ராகவன் வந்து இங்க இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, வீராவும் மாறனும் எப்புட்றா கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்தாங்க? நம்ம திட்டம் போட்டதெல்லாம் அவங்க தவிடுபடி ஆக்குறாங்க. நம்ம யார் மூலியமாவது திட்டம் போட்டாலோ, அவங்க அந்த இடத்துக்கு கரெக்ட்டா வந்து நிக்கிறாங்களே! இது சரியில்லையே! எதார்த்தமா அவங்க ராசினால நடக்குதா? இல்ல நம்ம சதி தெரிஞ்சு நடக்குதான்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. முத்துலட்சுமி இருக்காங்கல்ல, கண்மணியோட அம்மா. அவங்களும் வந்துடுறாங்க. வந்த உடனே, "மாப்பிள்ளைக்கு எப்படி இப்படியெல்லாம் ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா நீங்க நினைக்கிற மாரி ஒண்ணும் இல்லம்மா. நல்லா தான் இருக்காங்கன்னு" சொல்லி வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, ராமச்சந்திரன் எதுவும் சொல்ல முடியாம அப்படியே நிக்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் அடுக்கடுக்கா எல்லா பிரச்சனையும் வருது? இப்ப தான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள பாண்டியன் வந்து போயிட்டான், ராஜேஷும். இப்ப என்னன்னு பார்த்தா, இப்ப மாப்பிள வந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, குடும்பத்தில ஜாதகம் சரியில்ல, கண்மணி தான் காரணங்கிற மாரி போட்டு விட்டுருவோமா? ஒருவேளை நம்ப ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி திரும்பிடுச்சுன்னா நம்ம பக்கமே அமைதியா நிக்கிறது தான் நமக்கும் நல்லதா இருக்கும். சரி 4, 5 நல்ல வார்த்தை வந்து சொல்லுவோம்ன்னு சொல்லிட்டு, விஜய் வந்து அப்படியே நடிக்கிறாங்க. "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நிச்சயம் மாப்பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது." உங்க பொண்ணோட தாலி ரொம்பவே வந்து கெட்டிங்கிற மாரி பேசும்போது, செமையா வந்து கடுப்பாகுறாங்க அந்த இடத்துல நம்ப மாறன். இவ என்ன இப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா? தூக்கி சாப்பிடுற மாரி. நான் இவள சும்மா விட மாட்டேன். இப்பயே வந்து அடிக்கிறேங்கிற மாரி அந்த இடத்துல மாறன் வந்து அடிக்கலான்னு போறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க விஜி. இது எல்லாத்தையும் மாறனால ஜீரணிக்கவும் முடியல. உடனே வீரா வந்து மாறன் கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. "ஏன்டா சொல்றத கேட்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. எதார்த்தமா நம்ம கண்மணியும், வீராவும், மாறனும் பேசுற எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. என்னது இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் நான் கைய கட்டிட்டு நிக்கிற மாரி இருக்கே. அத நெனச்சா தான் எனக்கு வேதனையா இருக்கு. வீரா என்னையாவது விடு வீரா. அவ என்ன செமையா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா. யார சொல்றான்? ஒருவேளை என்ன சொல்றானோ அப்படின்னு சொல்லி கண்மணி ஒரு செகண்ட் வந்து தப்பா வந்து புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. எனக்கும் கோவமா தான் வருது. நம்மகிட்ட ஆதாரம் இல்ல. ஆதாரம் மட்டும் இருந்திருந்தா விஜிய பிச்சு புடுவான் பூச்சி. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். நம்ம தெரிஞ்சிருந்தும், நம்ம அமைதியா இருக்கிற மாரி ஆயிப்போச்சே! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ப மாறனும், வீராவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம கையில இப்ப எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாம இது எல்லாத்தையும் சொன்னா, எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுச்சுன்னு அவ யோசிப்பா. நிச்சயம் ஃபோன் மூலியமா தான் தெரிஞ்சுச்சுன்னு கண்டுபிடிச்சுட்டான்னா, அவளோட அடுத்த ஆட்டத்த நம்பளால தவிடுபடி ஆக்கவே முடியாது. எதார்த்தமா வந்து அவ வில்லியெல்லாம் கிடையாது. அவ ரொம்பவே வந்து சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அவ திட்டத்த தவிடுபடி ஆக்கணும்னா, அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சே நம்மளால எதுவும் பண்ண முடியல. சமாளிக்க வேண்டியதே பெரிய பிரச்சனையா இருக்கு. நீ வேற உளறிட்டன்னா, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்றதும் கரெக்ட்டு தான் அப்படின்னு சொன்னோனே, கண்மணி வந்து ஆவேசமா வந்து வராங்க. என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? இது எல்லாத்துக்கும் காரணம் விஜி தானா? அவள நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே, "அக்கா அமைதியா இரு. உன்னோட கோவம் எல்லாம் புரியுது. என்ன தம்பி நீங்களும் அமைதியா இருக்கீங்க. அண்ணன் அண்ணன்னு நீங்க எவ்வளோ அன்பா பாசமா வந்து இருப்பீங்க. நீங்களும் சும்மா இருக்கீங்க. நான் தூக்கி போட்டு மிதிக்கலான்னு தான் பார்க்குறேன். எல்லாம் உங்க தங்கச்சி தான். அப்படியே அமைதியா இரு, அமைதியா இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க செய்யலன்னா என்ன? எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. நான் இனிமேட்டு சும்மா விட மாட்டேன். அவள வெளுத்து புடுறேன் வெளுத்துங்கிற மாரி போலான்னு பார்க்குறாங்க. அமைதியா இரு கண்மணி. அதுதான் நம்மளால ஜெயிக்க முடியும். நீ இப்ப கோவப்பட்டு அடிக்கிறதுனால என்ன நடக்க போகுது? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி பதட்டத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வீராலேருந்து, கண்மணிலேருந்து எல்லாரும், "நான் போறேன். நியாயத்த கேட்காம விடமாட்டேன். என் புருஷனுக்காக நான் கேட்கலன்னா, வேற யாரு கேட்கப் போறா? இனிமேட்டு அவளெல்லாம் நம்ம வீட்லயே வந்து வச்சுக்கவே விடக்கூடாது. இனிமேட்டு சரிப்பட்டு வராது வீரா. அமைதியா இருந்து அதெல்லாம் போதும். இந்த அளவுக்கு அவ களத்துல வந்து இறங்கிட்டாளா? இப்பதான் நானும் ராகவனும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளேயே இப்படியெல்லாம் நடந்திருக்கே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்பவே வந்து சோகமா வந்து இருக்காங்க. "நான் அவகிட்ட வந்து பேசினது கூட கிடையாது. இப்பதான் நாங்க
2 பேரும் மனசு விட்டு பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளேயே இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டாளே! அப்படி என்ன நம்ம குடும்பத்துக்கு மேல அவளுக்கு பகை இருக்கு? சத்தியமா தெரியலக்கா. ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு. என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாமயே அவ இந்த அளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான்னா, நமக்கு அவ தான் வில்லிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுச்சுன்னா, அது ரொம்பவே வந்து தப்பாயிடும் அப்படின்னு சொல்லும்போது, வள்ளியம்மா வந்து ரொம்ப சங்கடப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து விஜய் எல்லார்கிட்டயும் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. "வள்ளியம்மா நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லாருக்கும். நீங்க சாப்பிட்டா மட்டும் தான் சின்ன பசங்க எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்கங்கிற மாரி கெஞ்சி பேசுறாங்க. "நீ நல்லா பொறுப்பா இருக்க விஜி. யாரோட மனசும் சங்கடப்படுத்தாம, பரவால்ல நான் உன்ன என்னமோ ஏதோ நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "சாப்பாடு எப்படிம்மா இப்ப என்னால சாப்பிட முடியும்? ராகவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காப்ல. இப்ப என்னால சாப்பிடலாம் முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "சித்தி எனக்காக நீங்க சாப்பிட மாட்டீங்களா? உங்களுக்கு புடிச்ச மாரி சாப்பாடெல்லாம் ஒண்ணும் சமைச்சுட்டு வரல. உப்பு சப்பு இல்லாம தான் நானும் அறக்க பறக்க வந்து சமைச்சுட்டு வந்தேன். அதனால கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க அத்த. ஏதோ ஒண்ணு சாப்ட்றணும். இல்லாட்டி ராகவன யாரு வந்து பத்திரமா வந்து பார்த்துப்பா? நீங்க தானே வந்து பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. "பாத்தியா?" அப்படின்னு சொல்லி வீரா வந்து கண்மணி கிட்ட வந்து பேசுறாங்க. அவ எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றா. நான் இந்த சீன்லாம் என்னால பார்க்கவே முடியல. இப்பயே கையெல்லாம் வந்து பரபரன்னு இருக்கு. விஜயோட ஆட்டத்த முடிச்சு வைக்கணும்னு எனக்கு செமையா வந்து கோவம் வருது. சும்மானு இருடா. வள்ளி அம்மா மனச எப்படியெல்லாம் வந்து கவர்ந்து வச்சிருக்கா. இப்ப இவ தான் காரணம்னு சொன்னா சத்தியமா வந்து நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ராமச்சந்திரன் வந்து நிக்கிறாங்க. "வள்ளி அதான் அவ தான் கேட்கிறாள்ல. சாப்பிட வேண்டியதானே. நீ எல்லாம் சாப்பிட்டா தான் எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. மாமா நீங்க சாப்பிடுங்க." "இல்லம்மா நான் கடைசியா வந்து சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல எல்லாரையும் சாப்பிட வை விஜி. உனக்கு ரொம்பவே வந்து பொறுப்பான ஒருத்தியா இருக்க. அத நெனச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு." ராமச்சந்திரன் ஒரு பக்கம் வந்து விஜி தங்கமான பொண்ணுங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. "என்னது இவ இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஆளெல்லாம் கிடையாதே!" அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. இவள பார்த்தாலே வந்து செம்மையா வந்து கடுப்பாகுது. இருப்பினும் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, பிருந்தாவும் ஒரு பக்கம் வந்து நிக்கிறாங்க. அச்சச்சோ! என்னடா இது? இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க பார்த்தா, எனக்கு இவ மேல தான் சந்தேகம் வருது. இத யார்ட்டயாவது சொல்ல முடியுமா? யார்ட்டயும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "பாத்தியா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா விஜி." இப்பன்னு பார்த்து மாறன் கத்துன மாரியும், இல்ல நீ வந்து அவள அடிக்கணும்னு சொன்னனாலும் 10 பைசாக்கும் பிரயோஜனம் இல்ல. அவ ஆட்டத்த முடிச்சு வைக்கணும்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன வழி இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது கோவத்த விட்டுட்டு, "நீ வில்லியா மாறணும்." "என்ன சொல்ற? நம்ம குடும்பத்துக்கு நான் எப்படி வில்லியா ஆக முடியும்? இனிமேட்டு அப்படியெல்லாம் நான் யோசிக்க கூட மாட்டேன்." "அக்கா நீ திருந்திட்ட. ராகவன ஏத்திட்டு வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் சந்தோஷம் தான் வந்து தருது. இதுக்காக தான் நான் இத்தன நாளா வந்து பாடுபட்டுட்டு இருந்தேன்." கார்த்தி ஏற்கனவே வந்து ஏமாத்திட்டு இருக்காப்ல விஜய. அதே மாரி நீயும் வந்து ஏமாத்தணும். நீ ஏமாத்துனா, திட்டம் போடுறது எல்லாத்தையும் உன்கிட்ட மேபி சொல்லலாம். அது மூலியமா ஏதாவது ஆதாரம் கிடைச்சுச்சுன்னா, விஜய் யாருங்கிற உண்மைய வந்து நிரூபிக்கலாம். நீ அவகிட்ட பேச்ச குடுத்து, ஏதாவது ஒரு உண்மைய வாங்க முடியுமான்னு பாருக்கா. அது வாங்குனா நமக்கு சந்தோஷம் தானே!